வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிடெக்டமில். நான் உங்க தினேஷ். ஸோ இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஃபோன் பழைய ஃபோனா இருந்தாலும் சரி, புது ஃபோனா இருந்தாலும் சரி, உங்க ஃபோன்ல சார்ஜ் நிக்கல அப்படின்னா இந்த வீடியோ கடைசி முடியும் பாருங்க. நான் சொல்லக்கூடிய சேஞ்சஸை உங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்ல பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் தாங்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க போன்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஆப்ஸை நீங்க முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கரண்டா ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் கூட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆப்பும் பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டே இருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா உங்க பேட்டரியோட பவர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கு மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் ஆப்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர் போய்கிட்டே இருக்கும். அதனால நீங்க முதல்ல பேக்ரவுண்ட் ஆப். ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம போன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வைக்கிறது. தேவையில்லாம நம்ம ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வைக்கிறதுனால நம்ம பேட்டரியோட பவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் காண்டி அதிகமா போகும். எதுக்கு நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, லொகேஷனுக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேவையில்லாம ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பேட்டரியோட பவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிபிஎஸ்க்காக மட்டுமே போகும். முதல்ல நீங்க ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, உங்க போன்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன் எப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸே பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பேட்டரியை பிடிச்சி வச்சுக்கும். இல்ல நீங்க வேற யூஸ் பண்ணாத ஆப்ஸை பாத்தீங்க அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்கிற பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வேஸ்ட் ஆயிரும். அதோட சேர்த்து உங்க போன்ல சார்ஜும் நிற்காது. அதனால நீங்க வந்துட்டு அன்வான்ட் ஆப்ஸை டெலிட் பண்ணுங்க. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி சேவர் மோட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க போன்ல தேவையான விஷயங்கள் மட்டும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணணும் இல்ல மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் மட்டும் தான் ஒர்க் ஆகும். பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். இதனால உங்க போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வரும். அதனால நீங்க வந்துட்டு சார்ஜ் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க காலைல சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டரி சேவர் மோட ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நைட்டு முடியும் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் நிற்கும். இதனால உங்க பேட்டரியை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பாதுகாக்க முடியும். நம்ம பார்க்க போற அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க போன்ல சார்ஜே நிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு லைவ் வால்பேப்பரை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்க போன்ல சார்ஜ் நிக்கல, இதுல லைவ் வால்பேப்பர் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லைவ் வால்பேப்பரே பாத்தீங்க அப்படின்னா அதிகமான சார்ஜ் பிடிக்கும். இதனால உங்க போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா இனிமே வீக் ஆயிரும். ஸோ லைவ் வால்பேப்பரை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு நார்மலான வால்பேப்பரை வச்சுக்கோங்க. லைவ் வால்பேப்பர் உங்களுக்கு தேவையில்லை. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க போன்ல ஆட்டோ பிரைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஆன் பண்ணிக்கிறதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாகி கம்மியாகி இப்படி உங்க பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்களே மேனுவலா பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாம இந்த ஆட்டோ பிரைட்னஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதுவே பாத்தீங்க அப்படின்னா உங்க பேட்டரியோட கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஆட்டோ பிரைட்னஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் பண்ணிருக்க மாட்டீங்க, நானும் பண்ணது கிடையாது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த போனுக்கு போய் ரெஸ்ட் கொடுத்துருக்கோமா, ரெஸ்ட் கொடுத்தா பாத்தீங்க அப்படின்னா அந்த போன்ல இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா சால்வ் ஆகும். இதனால உங்க போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பேட்டரியில ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஒரு வாரத்துல 2 தடவை பாத்தீங்க அப்படின்னா உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்படி நீங்க வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடிய எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க போனுக்கு தரக்கூடிய சார்ஜர் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதை தவிர நீங்க வேற ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன் பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய போன் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வாட்ல இருக்கு. உங்க போன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏதாவது 65 வாட்டா போட்டீங்க அப்படின்னா உங்க பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. உங்க பேட்டரி சீக்கிரமா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ உங்க போனுக்கு தரக்கூடிய சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா பவர் பேங்க் யார்கிட்ட கடன் வாங்கி இல்லாட்டி உங்க பவர் பேங்கை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன் ரொம்ப சேஃபா இருக்கும். அதோட சேர்த்து உங்க பேட்டரியோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். ஸோ இந்த தப்பையும் நீங்க பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம போனுக்கு சார்ஜ் போடுறோம் அப்படின்னா எத்தனை பர்சன்ட்ல சார்ஜ் போடணும், அதே நேரத்தில் எத்தனை பர்சன்ட்ல சார்ஜ் வந்துட்டு அன்பிளக் பண்ணணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு தாங்கும். நீங்க வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க வந்துட்டு எந்த பர்சன்டேஜ் சார்ஜ் போடணும் அப்படின்னா நீங்க ஒரு 20% இருக்கும்போது சார்ஜ் போட்டுருங்க. ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா உங்க பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா கெட்டு போயிடும். அதே நேரத்தில் சார்ஜ் ஃபுல் ஆகவும் கூடாது. ஒரு 90% இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதை அன்பிளக் பண்ணிடணும். இதான் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அதனால இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்டா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு போன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளால சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காண்டி கம்பெனி சைடு இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் தருவாங்க. அந்த அப்டேட்டை நீங்க வந்து ரெகுலரா பண்ணா மட்டும்தான் உங்க போன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா சால்வ் ஆகும். அப்டேட் பண்ணாம ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பயுமே சால்வ் ஆகாது, சால்வ் பண்ணவும் முடியாது. கம்பெனி சைடுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல ஏதாவது பக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கை சால்வ் பண்றதுக்கான இந்த அப்டேட்டை முக்கியமா கொடுத்திருப்பாங்க. அந்த அப்டேட்டை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்க போன் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சோ எப்ப அப்டேட் வருதோ அந்த அப்டேட்டை சீக்கிரமா பண்ணி முடிங்க. நம்ம போனஸா பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க போனை தயவு செஞ்சு நைட் சார்ஜ் பண்ணாதீங்க. நீங்க சார்ஜ்
சார்ஜ் பண்றதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி இன்சார்ஜ் ஆகி இப்படி ஆகிட்டே இருக்கும்போது உங்க போன் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா ஊதுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க போனை பாத்தீங்க அப்படின்னா நைட் நேரத்துல தயவு செஞ்சு சார்ஜ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுமா அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.